ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ஜியோ ஹாட்ஸ்டாரில் போட்டிருக்காங்க. பயங்கரமான ப்ரொமோ. என்னென்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் தகவல். என்னென்னா, நேற்று வந்து டிக்கெட்டு ஃபினாலே சார், அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த லைக்கு தான் நம்ம என்னென்ன கருத்து வைக்கிறோமோ அதெல்லாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் லைக் கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா அது அடுத்தது போகாது, நம்மளோட கருத்துக்களும் மற்றவங்களுக்கு போய் சேராது. ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட்டு ஃபினாலில் 3வது டாஸ்க்கு பசல் டாஸ்க்கு. ரொம்ப கஷ்டமான டாஸ்க்குங்க. எல்லாருமே அவங்களோட 100% கொடுக்கணும்னு முயற்சி போடுறாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அதில் டிக்கெட்டு ஃபினாலில் ஒரு சில பேர் நல்லா முயற்சி கொடுப்பாங்க, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் லேசியாக தான் விளையாடுவாங்க. பட் இந்த பர்டிகுலர் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களுடைய 100% கொடுக்கறது கிளியராக தெரியுது. அது உங்களுக்கு தெரியுதுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டிக்கெட்டு ஃபினாலோட 3வது டாஸ்க் இது. இதில் வந்துட்டு யார் அதிகமாக மார்க் வாங்கினது, யார் சீக்கிரம் முடித்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். விக்ரம் அண்ட் சபரி தான் இதை வந்து டக்குன்னு முடித்தாங்க ஃபஸ்ட்டாக. இது எப்படின்னா, இந்த டாஸ்க் வந்துட்டு 3 இது வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு ரவுண்டு இது வச்சுருக்காங்க. அதை வந்துட்டு அதாவது ஸ்க்ரூ நட்டு கழட்டுற மாதிரி வந்து சுற்றியே கழட்டலாம். ஆனால் கையில் சுற்றக்கூடாது, அது கூட சேர்ந்து நம்மளும் சுற்றணும். அப்போ தலை சுற்றும், அது குனிஞ்சிக்கிட்டே வர இல்லையா, அப்போ தலை சுற்றும். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலான்னு சொல்லுங்கள். யார் ஹைட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி குனிஞ்சிட்டு சுற்றினா தலை பயங்கரமாக சுற்றும், நேராக சுற்றினா கொஞ்சமாக தலை சுற்றுற விஷயங்கள் இருக்கும். அந்த டெக்னிக்கை யாராவது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க குனிஞ்சு தான் பண்ணி ஆகணும். அதில் கண்டிப்பாக ஷார்ட்டாக இருக்கிற சுபீக்ஷா வந்தாலும் சரி, விஜய் பார்வதி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செம்மாடி வாங்கும், சரிங்களா? அதனால தான் இவங்க பாருங்கள், நம்ம விக்ரமும் கமருதீனும் முடிச்சிருப்பாங்க, அவர் பேர் சபரியும் முடிச்சிருக்காங்க, சரிங்களா? அந்த ஹைட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க குனிய மாட்டாங்க, இப்படியே படிச்சுட்டு சுற்றிடுவாங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. அந்த ஒரு கேமே ஒன்று இருக்குது, சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த டாஸ்க்கு நடக்குது. 3 பேரா 2 பேரா அந்த மாதிரிலாம் வந்து கலந்துக்கிறாங்க. பஸர் அடித்த உடனே சுற்றணும், அதை கழட்டிடணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு எண்டு இருக்கும், அதில் போய் திரும்ப அந்த இதை வந்துட்டு அதே மாதிரி சுற்றி மாட்டணும். மாட்டினதுக்கப்புறம் அங்கே ஒரு பஸல் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அங்கே அந்த பேப்பரை பார்த்து இது பண்ணணும், சுற்றிகிட்டே இருக்கும். அதில் நம்ம பார்க்கணும். ரொம்ப டஃப்பு. எல்லாருமே வந்துட்டு அவங்களோட 100% கொடுக்குறாங்க. பார்க்கும்போது தெரியுது யார் லேசியாக இருக்கிற மாதிரி இல்லை, எப்படியாவது வந்துட்டு நம்ம டிக்கெட் அடிச்சணுன்ற ஒரு நோக்கத்தில் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு நம்ம விக்ரமும் இவங்களும் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச கமருதீனும் முடிக்கிறத பார்க்கும்போது கமருதீனுக்குமே நல்ல ஒரு பாயிண்ட் வந்திருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்துட்டு பண்ணுற விஷயங்கள் காமிக்கிறாங்க, பார்வதி, திவ்யா, அதுக்கப்புறம் மற்றவங்களாம். ஸோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. நான் ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கேன். இன்னும் அந்த டாஸ்க்கு 2வே வந்துட்டு பயங்கரமான பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை பார்க்கறதுக்கே பக்குன்னு இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.